டிஎம்எல் கட்டளையின் இறுதி கட்டளையாகிய செலக்ட் கட்டளைக்கு செலக்ட் கட்டளை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா செலக்ட் கட்டளை வந்துட்டு எங்கட அட்டவணையில நாம எந்த பண்ணின தரவுகளை எங்கட தேவைகளுக்கு ஏற்ப தருவி பெற்றுக்கொள்ள நாங்க பயன்படுத்துகின்ற ஒரு கட்டளை நாங்க இந்த செலக்ட் கட்டளை நாங்க சொல்லுவோம். இப்ப நான் செலக்ட் கட்டளையை பயன்படுத்தி எங்கட வினவல்களை நான் செய்யப்போம். இப்ப நாங்க முதலாவது செலக்ட் கட்டளைக்கு நான் வரோம். இப்ப எங்கட டேபிள்கள் என்ன டேபிள்களை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே எங்களுக்கு மார்க் ஷீட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அட்டவணையை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா? இதான் எங்கட மார்க் ஷீட் அட்டவணை. இப்ப நான் இன்னும் ஒரு அட்டவணையை உருவாக்கி இருக்கேன். எங்களுக்கு மாணவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய டேபிளை நான் இங்க உருவாக்கி வச்சிருக்கேன். சரியா? இப்ப எங்களுக்கு மார்க் ஷீட்டை அடிப்படையாக கொண்டு எங்களோட செலக்ட் கட்டளைய நாங்க படுத்த போறோம். இப்ப முதலாவது சந்தர்ப்பம் எங்களுக்கு வருது. என்ன சந்தர்ப்பம் என்று சொன்னால் எங்களோட முழு டேபிளையும் எங்களுக்கு காட்சிப்படுத்தணும். என்னத்த? எங்களோட முழு டேபிளையும் நாங்க என்ன செய்யணும்? காட்சிப்படுத்தணும். அப்ப முழு டேபிளையும் காட்சிப்படுத்துவதற்கான கட்டளையை நான் கொடுக்க போறேன். அப்ப நாங்க கொடுக்கோம் செலக்ட். எங்களுக்கு ஆஸ்ட்ரிக் மார்க் வருது. ஆஸ்ட்ரிக் என்றால் அர்த்தம் எல்லாம். எல்லாம் என்று சொன்னா எல்லா நிரல்களும் எல்லா நிறைகளும். செலக்ட் என்று சொன்னா எல்லா நிரல்களும் எங்களுக்கு வேணும். அப்ப எல்லா நிரல்களும் எல்லா நிறைகளும் எங்களுக்கு வேணும் தான் செலக்டுக்கு ஆஸ்ட்ரிக் மார்க் கொடுத்தா ஓ. ஃப்ரம் என்னையா? ஃப்ரம் எங்களுக்கு மார்க் ஷீட். ஃப்ரம் மார்க் ஷீட் செமிகோலன். அப்ப செலக்ட் பண்ணுங்க எல்லா நிரல்களையும் இண்டெக்ஸ் நம்பர் நேம்ங்கிற எல்லா நிரல்களையும் ஃப்ரம் மார்க் ஷீட் கொடுத்தோம்னு சொன்னா எங்கட வினவல் என்ன செய்யறோம்? எக்ஸிக்யூட் பண்றோம். அப்ப இதுல எங்களுக்கு பெறுபவர் என்ன வருது? ரிசல்ட் எங்களுக்கு சகல நிரல்களும் நிறைகளும் எங்களுக்கு வருது. இவங்களுக்கு இன்னும் ஒரு டேபிள் இருக்கு. என்ன? ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குல்ல? அப்ப ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்தும் எங்களுக்கு எல்லாம் வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்? செலக்ட் பண்றேன். ஏன் உங்களுக்கு தெரியாது ஸ்டூடெண்ட் டேபிள் என்ன இருக்கு? அப்ப செலக்ட் ஆல் ஃப்ரம் என்னையா? எங்கட ஃப்ரம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து செமிகோலன். அப்ப ரெண்டு டேபிள் வச்சிருக்கேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்ப ஆல்னு சொன்னா எல்லா நிரல்களையும் எல்லா நிறைகளையும் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து எடுங்க. அந்த வினவலை ரன் பண்றேன். எனக்கு ஸ்டூடெண்ட் டேபிள்ல எல்லாம் எங்களுக்கு வருது. பிரின்சிபல் சொல்றாரு என்னன்னு, எல்லா மாணவர்களினதும் இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருந்து எடுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பிரின்சிபல்? எல்லா மாணவர்களதையும் இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருந்து எடுங்கன்னு சொல்றாரு. அப்ப நாங்க செலக்ட் பண்ணணும். என்ன நாங்க செலக்ட் பண்ணணும்? என்ன நிரல் எங்களுக்கு வரணும்? நிரல் என்று கேட்டால் எங்களுக்கு என்னன்னு தெரியும். என்ன நிரல் என்றால்? நிரல் என்று சொன்னால் நாங்க பார்க்கலாம். இதான் நிரல். இதான் எங்களுக்கு நிரல். என்ன? தமிழ், அக்கவுண்டிங், கிளாஸ், நேம், இதான் எங்களுக்கு நிரல். அவங்களுக்கு அங்க சொல்லப்படுது என்னன்னு கேட்டா செலக்ட் நிரல்களை செலக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன வேணும் எங்களுக்கு? இண்டெக்ஸ் நம்பர், கொமா, நேம். ஃப்ரம் என்னையா? ஃப்ரம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்? இதுல ரன் பண்றேன். ரன் பண்ணின உடனே இங்க எங்களுக்கு என்ன வருது? இண்டெக்ஸ் நம்பர், நேம், இதுல எங்களுக்கு எல்லாம் வருதுல. அப்ப நான் கீழுக்கு பார்த்தோம்னு சொன்னா இண்டெக்ஸ் நம்பரும் நேமும் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து வருது. பிரின்சிபல் சொல்றார் எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் கிளாஸையும் மார்க் ஷீட் அட்டவணையில இருந்து எடுங்கன்னு சொல்றாரு. செலக்ட் பண்ணுங்க எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர், நேம், கிளாஸ் ஃப்ரம் மார்க் ஷீட். இப்ப எங்களுக்கு அதே இப்ப இதுல நீங்க கீழுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர், நேமும் கிளாஸும் அந்த 3 மார்க் ஷீட்ல இருந்து மாணவர்கள வருது. இப்ப அந்த டேபிள்ல இருந்துதான் நான் ஒவ்வொரு விடயமாக கேட்க என்ன செய்து எங்களுக்கு வருது. இப்ப நான் இவ்விடத்துக்கு வச்சு என்ன செய்ய போறேன்? இன்னும் ஒரு கட்டளை கொடுக்க போறேன். என்ன? பிரின்சிபல் சொல்றார் அந்த ஐசிடி பாடத்துல 50க்கு மேல புள்ளிகளை எடுத்த மாணவர்கள்ல இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் வகுப்பை தாண்டு கேட்காரு. பிரின்சிபல் என்ன சொல்றார்? ஐசிடி பாடத்துல 50க்கு மேற்பட்ட புள்ளிகளை எடுத்த மாணவர்கள பெயரையும் நேமையும்
வகுப்பையும் தாங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் அவரை கொடுக்கேன் இண்டெக்ஸ் நம்பர் நேம் கிளாஸ் ஃப்ரம் மார்க் ஷீட். இப்ப இவடத்துக்கு இன்னும் ஒரு லைன் ஒன்று சேருது. என்ன? where ICT greater than 50 என்று கொடுப்பேன். ICT greater than equal என்னையா 50. அப்ப நான் என்ன கொடுக்கேன்? இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் கிளாஸையும் தாங்க ஃப்ரம் மார்க் ஷீட்ல இருந்து எவ்வளத்தைக்கு ஐசிடி பாடம் 50க்கு அதிகமாக இருக்குதோ அந்த மாணவன் எனக்கு தான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அவரை ரன் பண்ணின உடனே எனக்கு அந்த வினவல் எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு 7 பேர். அவ எனக்கு இதுல மார்க்ஸையும் வேணும்னு செல்வோமே, அந்த மாணவன் மார்க்ஸும் எங்களுக்கு வேணும்னு சொன்னா அவ இவடத்தை என்ன கொடுக்கேன்? ஐசிடியை நான் கொடுக்க சொன்னா அந்த மாணவன் புள்ளியும் என்ன செய்யும்? சேர்ந்து எங்களுக்கு வரும். அப்ப நாங்க கொடுக்கிறோம். அவ ஐசிடி பாடத்துல 50க்கு மேல எடுத்தாக்கள்ல இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் கிளாஸையும் எங்களுக்கு என்ன செய்யுது? எங்களுக்கு தருது. அப்ப இது நாங்க இன்னும் ஒரு கிளவுஸ் சேர்க்கணும். என்ன? வியா கிளவுஸ் சேர்த்து நாங்க என்ன செய்யறோம்? இந்த வினவினாங்க. இப்ப நாங்க அடுத்த நாங்க கொடுக்கணும் கேட்டா செலக்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க கொடுக்கணும் அந்த அக்கவுண்ட்ஸ் பாடத்துல, பிசினஸ் ஸ்டடி பாடத்துல, தமிழ் பாடத்துல இந்த 3லையும் 50க்கு மேல எடுத்தாக்கள் இருந்தா வாங்க நாங்க எடுக்க போறோம். அப்ப அந்த மாணவன் எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா இண்டெக்ஸ் நம்பரும் எங்களுக்கு அவன் நேமும் எங்களுக்கு அவன் கிளாஸும் எங்களுக்கு வேணும். மார்க்ஸும் வேணும். தமிழ் எனக்கு அக்கவுண்டிங் ஸ்டடீஸ்ல 3 எனக்கு வேணும். ஃப்ரம் என்ன? ஃப்ரம் மார்க் ஷீட் where இப்ப கிளவுஸ் கொடுத்தோம் அக்கவுண்டிங் greater than equal 50 and அதே நேரம் studies greater than equal 50 அதே நேரம் and எங்களுக்கு தமிழ் எவ்வளவா? greater than equal 50. இப்ப இதுல இன்வெர்டட் கொமா மாதிரி ஒன்று வந்திருக்கல, அது வரணும்னு தேவையில்லை. அவரை நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். சரியா? அப்ப இவரு தேவையில்லை, இவரை நான் ரிமூவ் பண்ண. இப்ப இவரத்துக்கு வச்சு என்ன கொடுக்க? நாங்க செமிகோலனை கொடுத்துட்டு இவரை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அப்ப பார்த்தோம்னு சொன்னால் அங்க 6 மாணவனும் இல்லை. அவனா என்ன செய்யறேன்? ஒரு 2 பாடத்தை எடுக்கணும். என்ன? அக்கவுண்ட்ஸ்லயும் எங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ்லயும் 50க்கு மேல எடுத்தாக்கல டீட்டெயில் எங்களுக்கு உணர்ந்து கொடுக்கணும். அப்ப இதுல செமிகோலனை கொடுக்க அவனா தமிழ் பாடத்தை என்ன செய்யறேன்? ரிமூவ் பண்றேன். அது ஒருத்தரும் இல்லாதபடியால நாங்க அவரை எக்ஸிக்யூட் பண்றோம். இப்ப ஒரு ஆள் வாரார். யாரு? குலான் என்று சொல்லக்கூடிய மாணவன் அக்கவுண்ட்ஸ்லயும் அவர் பிசினஸ் ஸ்டடிஸ்லயும் அவரை புள்ளி என்னட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 50க்கு கூட அவரை வருகிறா. அப்ப இவரை நாங்க சொல்லுவோம் என்னது? வினவலாக நாங்க பயன்படுத்துகின்ற ஒரு முறை நாங்க பார்க்கலாம். அப்ப அதுல வியா கிளவுஸ்ல நாங்க என்ன கொடுக்க போறோம்? யாரு ஸ்பெசிபிக்காக நாங்க அந்த குறிப்பிட்ட மாணவன் இண்டெக்ஸ் நம்பர், ஒரு குறித்த இண்டெக்ஸ் நம்பரையுடைய மாணவன் வேணும்னு கேட்டாலும் நாங்க அவடத்தை கொடுக்க போறோம். என்ன? இவங்களுக்கு 1011 என்று சொல்லக்கூடிய மாணவன் இண்டெக்ஸ் நம்பரையும் அவன் நேமையும் நாங்க எடுக்க போறோம். யாரையும் நாங்க செலக்ட் பண்ண போறோம். இண்டெக்ஸ் நம்பரையும் எங்களுக்கு நேமையும் ஃப்ரம் எங்களுக்கு மார்க் ஷீட்டில் இருந்து where எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் ஈக்குவல் 1011 கொடுத்து. அப்ப இதுல எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா அந்த குறித்த இண்டெக்ஸ் நம்பரையுடைய மாணவன் நேமும் எங்களுக்கு மார்க்ஸும் எங்களுக்கு கிடைக்க போகுதுல. நேமும் அட்ரஸ் இண்டெக்ஸ் நம்பரும் நேமும் எங்களுக்கு கிடைக்கும். அவ கொடுத்தோம்டா என்ன அப்படி மாணவன் இல்லையா? அவ நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த டேபிளுக்கு வரோம்ல. மார்க் ஷீட்டை பார்த்தோம்னா எங்களுக்கு 1077 கொடுக்கணும். 1077 கொடுக்கும்.
அவ கொடுத்துட்டு என்ன செய்யறோம், வினவலை ரன் பண்றோம். கொடுத்தோம்னா 177 புலான் என்று சொல்லக்கூடிய மாணவன் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஸ்ட்ரிங்கை நாங்க எடுப்போம். என்னையா, லைக் ஸ்ட்ரிங். என்னத்துக்கு லைக் ஸ்ட்ரிங் பயன்படுத்தப்படும்டா, இப்ப நாம ஒரு மாணவன் பெயர் முதல் எழுத்துக்களுடன், முதல் எழுத்து ஏயில தொடங்கும் என்று சொன்னா, ஒரு மாணவன் பெயர் முதல் எழுத்து ஏயில தொடங்கும் என்று சொன்னா, அப்படி ஏயில தொடங்கக்கூடிய மாணவன் டீட்டெயில் நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க எடுக்க போறோம். சரியா? அப்ப நாங்க அவனோட முதல் எழுத்து எதில் எங்களுக்கு தொடங்கணும், முதல் எழுத்து வந்துட்டு ஏயில தொடங்கணும். அப்ப நாங்க அந்த மாணவன் இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் வகுப்பையும் நாங்க எடுக்கோம். அப்ப எங்களுக்கு செலக்ட் நாங்க கொடுக்கோம். செலக்ட். அப்ப எங்களுக்கு என்ன வேணும், இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இவ்வளவு ஒன்று சொல்லுமே, செலக்ட் இண்டெக்ஸ் நம்பர் என்னையா, எங்களுக்கு மார்க் ஷீட். மார்க் ஷீட். இப்ப நாங்க என்ன கொடுக்க போறோம்னு சொன்னா, அந்த மாணவன் பெயர் எதுல தொடங்கணும்னு சொன்னா ஏயில தொடங்கும். அப்ப நாங்க கொடுக்கோம் நேம் லைக். இப்ப நாங்க வித்தின் சிங்கிள் குவாட்டேஷனுக்குள்ள ஏஐ தொடங்கணும்டா, ஏய கொடுத்து ஏக்கு பிறகு பெர்சன்டேஜ் கொடுக்கும். அர்த்தம் என்று கேட்டா, ஏக்கு பிறகு பெர்சன்டேஜ் வரும் என்றால் அர்த்தம் ஏயில தொடங்கும், அங்கல எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஏக்கு பிறகு எழுத்து வரும் என்ற அர்த்தம். இப்ப ஏ தொடங்கும், ஏக்கு பிறகு எழுத்து வரும் என்ற அர்த்தம். அப்ப நாங்க இண்டெக்ஸ் நம்பர் நேம் கிளாஸ் ஃப்ரம் மார்க் ஷீட்ல நேம் லைக் ஏயில தொடங்கும். அப்ப நாங்க கொடுக்கோம். அப்ப ஏயில வரக்கூடிய ஆக்கள் 2 பேர் ஆக்களையும் எங்களுக்கு தரும். அப்ப நாங்க இன்னொன்ற கொடுக்க என்னன்னு கேட்டால், அதே டேட்டாவை தான் எங்களுக்கு எடுக்கணும். ஆனா அவனோட பேர் எதுல முடியுதுன்னு சொன்னா ஈடியில முடிகிற மாதிரியான ஆக்கள். எத்தனை ஈடியில முடியும். அப்ப முந்தி தொடங்குறது எடுத்தோம்ல, இப்ப நாங்க கொடுக்க போறோம் மட்டும் சொன்னா அவனோட பேர் வந்துட்டு இடியில முடியும். அப்ப இடியில முடியணும்னு சொன்னால் இடிய கொடுக்கும். இடிய கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் இடிக்கு முன்னுக்கு கொடுத்திருக்கு. அது அர்த்தம் என்ன சொன்னா, பெர்சன்டேஜ் வார பக்கம் எழுத்துக்கள் வரும் அர்த்தம். இந்தியால பெர்சன்டேஜ் ஏக்கு பிறகு தானே, அப்ப ஏக்கு பிறகு எங்களுக்கு எழுத்துக்கள் வரும் அர்த்தம். இடிக்கு முன்னுக்கு பெர்சன்டேஜ் வந்தா இடிக்கு முன்னுக்கு எழுத்து வருது எங்களுக்கு அர்த்தம். அப்ப இவரை நாங்க என்ன செய்யறோம், இவரை நாங்க ரன் பண்றோம். அப்படி கொடுத்தோம்னா எங்களுக்கு 2 பேர் வாராரு, அகமடும் முகமடும் எங்களுக்கு வாரம். அப்ப ஈடியில முடிகிற மாதிரி நாங்க என்ன செய்யலாம், நாங்க கொடுக்கலாம். அடுத்த நாங்க கொடுக்க போறோம் என்ன கேட்டால், எங்களுக்கு அதே டீட்டெயில் நான் வேணும். ஆனா அவனோட பெயர் என்ன செய்யணும் என்று சொன்னா HE நடுவுல வரணும். அவனோட நேம்ட எழுத்து எப்படி வரணும்னு சொன்னா இடையில HA என்று சொல்லக்கூடிய எழுத்து வரும். இடையில என்ன வரணும், HA என்று சொல்லக்கூடிய எழுத்து எங்களுக்கு வரணும். அவ செலக்ட் இண்டெக்ஸ் நம்பர் நேம் கிளாஸ் ஃப்ரம் மார்க் ஷீட் வேர் நேம் லைக் HA. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இவரை நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். இவரை எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள எங்களுக்கு இடையில, அதாவது இந்த டொலசைனுக்கு முன்னுக்கு, டொலசைன் HAக்கு முன்னுக்கு வந்த அர்த்தம் பெர்சன்டேஜ் அடையாளம் எங்க வருதோ அதுக்கு முன்னுக்கு எழுத்து வரணும். அப்ப HAக்கு முன்னுக்கும் எழுத்து வரணும், HAக்கு பின்னுக்கும் எழுத்து வரணும். அதான் பெர்சன்டேஜ்ல முடியல அர்த்தம். பாருங்க, HA இதுல HA அவ HA வார எழுத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு தரும். சரியா? அப்ப HAக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் எழுத்துக்கள் இருக்கக்கூடியது எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு தரும். அப்ப நாங்க இவரை பார்த்தோம் என்னன்னு கேட்டா, இந்த குறிய எழுத்துக்களுடன் பெர்சன்டேஜ் அடையாளத்துடன் எங்களுக்கு வரக்கூடியது சொல்லுவோம். உரிய எழுத்து உரிய பெயருடன் உள்ள ஆக்களை நாங்க வினவி பெற்றுக் கொள்வதற்காக உள்ள கட்டளையாக வருவோம். அடுத்த நாங்க பார்க்கலாம் என்னன்னு கேட்டா, இதை ஓட பண்ணலாம். என்ன பண்ணலாம், இவரை நாங்க ஓட பண்ணலாம். இதை அசெண்டிங் ஓர்டராக டிசெண்டிங் ஓர்டராக நாங்க காட்டலாம். இந்த ஓட பண்றதுக்கு நீங்க ஓட பை நாங்க கொடுக்கோம். ஓட பையை நாங்க எடுத்துக்கொள்வோம் சொன்னா, இப்ப ஓட பைன்னு சொன்னா இவங்களோட மாணவர்கள்ல நேமை நான் டிஸ்பிளே பண்ணுவோம். இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் நான் டிஸ்பிளே பண்ணுவோம். அப்ப நாங்க கொடுக்கோம்
செலக்ட் இண்டெக்ஸ் நம்பர் நேம் ஃப்ரம் எங்களுக்கு என்ன வருது இங்க வருதுல நேம் ஃப்ரம் மார்க் ஷீட் வருது. இப்ப இதுல இவரை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இவரை எக்ஸிக்யூட் பண்ணினா எங்களுக்கு என்ன வருது இன்டெலிஜிபிள் வருது. இப்ப நாங்க நேம பாருங்க. அப்போ அதுல ஏ வருது, அதுக்கு பிறகு என் வருது, ஹெச் வருது, செட் வருது, KMHH எல்லாம் வருது. அந்த நேம் வந்துட்டு ஒரு ஏறு வரிசையோ அல்லது அல்பாபெட் ஓர்டர்ல இல்லை. அல்பாபெட் என்ன ஓர்டர்ல இல்லை. ஆனா இண்டெக்ஸ் நம்பர் ஒரு ஓர்டர்ல இருக்கல. அது சின்னதிலிருந்து பெருசிக்கு போற மாதிரியான ஓர்டர். ஆனா இது அந்த ஓர்டர்ல இல்ல. அந்த நேம் வந்துட்டு அந்த ஓர்டர். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த நேமை நாங்க ஏறு வரிசைப்படி ஆக்கப்போம். அப்படின்னா அந்த ஏபி அந்த அல்பாபெட் ஓர்டர்ல வார மாதிரியாக ஆக்கப்படும். அப்ப நாங்க அந்த செலக்ட் பண்ணுங்க என்ன கண்டிஷன்னா எனக்கு செலக்ட் பண்ணுங்க இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் எங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுங்க ஃப்ரம் மார்க்ஸில் இருந்து. இப்ப இவ்விடத்துக்கு நாங்க கொடுக்கோம் என்று சொன்னா ஓர்டர் பை என்ன கொடுக்கும் ஓர்டர் பை நேம் நேமால ஓட பண்ணுங்க ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டர். ஓர்டர் பை நேம் என்னையா ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டர். இப்ப நாங்க என்ன கொடுக்கோம் இவரை நாங்க ரன் பண்ணுவோமாக இருந்தா இதுல AAHHHKM. அப்ப இதுல நீங்க முந்தி Z எல்லாம் இடையில வந்துச்சா? இப்ப Z எங்க வைத்து பின்னதவி சொல்லுவாங்கானே. இப்ப நீங்க முந்தி பார்த்த விஷயம் அவ முந்தி பார்த்த அதே விஷயம் தான். இப்ப இதான் நீங்க முந்தி பார்த்ததுல முந்தி பார்த்தது இதான். முந்தி பார்த்ததுல அந்த நேம்ட ஓர்டரை பாருங்க. அப்போ AANHZKM இப்படித்தானே வருது. இப்ப நான் அசெண்டிங் ஓர்டர்ல வாரதுன்னா ரன் பண்றேன். எப்படி வருது இப்ப மாறிட்டு AAHHHKM எங்களுக்கு NH இந்த ஓர்டர்ல எங்களுக்கு என்ன செய்யுது அதனுடைய நேம் வரக்கூடியதாக இருக்குதா. அப்ப நாங்க இவரை பார்க்கலாம் என்ன ஒரு ஓர்டர் பை அசெண்டிங். அசெண்டிங்னா ஏழு வரிசை. இப்ப நாங்க அதே ஆளை நாங்க எடுக்கணும். அதே ஆளை நாங்க எடுத்து இப்ப இறங்கு வரிசை வேணும். நேமால இறங்கு வரிசைப்படுத்தணும்டா DES அவ நான் கொடுக்க. இப்ப நீங்க இண்டெக்ஸ் நம்பரால இறங்கு வரிசைன்னு கொடுக்கலாம். நீங்க நேமால இறங்கு வரிசை என்ன செய்யலாம் நீங்க கொடுக்கலாம். அப்ப நான் இப்ப என்ன கொடுக்க நேமால இறங்கு வரிசை. அப்ப நேமால இறங்கு வரிசை கொடுத்தா எங்களுக்கு செட்டில வாரது என்ன வரணும் முன்னுக்கு வரணும். அப்ப நான் DES என்று சொல்லி போட்டு இவரை ரன் பண்ணினா எங்களுக்கு என்ன வர போகுது ஜஹரா நிம்சாத் முகமது குலாம் ஹஸ்னத் என்று சொல்லி ஏயில வார பேர் எங்களுக்கு எங்க வரும் கடைசியில வரக்கூடியதாக இருக்கு. அப்ப இவரை நாங்க சொல்ல போறோம் என்று கேட்டால் ஓட பை நாங்க ஓட பண்றத நாங்க என்ன ஓர்டர்ல வரணும் என்பதை நாங்க என்ன செய்யறோம் நாங்க இவ்விடத்துக்கு சொல்றோம். இதுல இன்னொன்று கொடுக்கலாம் என்று கேட்டா கவுண்ட் நாங்க கொடுப்போம். என்னையா கவுண்டா எண்றதுக்கு நாங்க கொடுப்போம். இதுல நாங்க சொல்றோம் செலக்ட். இப்ப வகுப்புல எத்தனை மாணவர்கள் இந்த பாடசாலையில எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கவுண்ட் பண்ண செல்வோம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் கவுண்ட் பண்ண செல்லக்குள்ள இப்ப பின்வருமாறு நாங்க கொடுக்கோம். என்னையா செலக்ட் இதுக்கு கொடுக்கும் கவுண்ட் பிரெக்கெட்டுக்கு கொடுக்கும் ஓல் என்ன கொடுக்கும் கவுண்ட் ஆஸ்ட்ரிகனல் ஓல் எல்லாம் ஃப்ரம் என்ன கொடுக்கும் மார்க் ஷீட். இப்ப மார்க் ஷீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எண்ணுங்கட்டு கொடுத்தோம்டா எங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் எங்களுக்கு கவுண்ட் சொல்லி 9 வருது. கவுண்ட்ங்கிற எழுத்துக்கு பதிலாக எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ங்கிறது வரணும். பாருங்க கவுண்ட் சொன்னா கவுண்ட் ஹிஸ்ட்ரிக் இன்ன கொடுத்த கவுண்ட் ஹிஸ்ட்ரிக்கை தான் இவ்விடத்துக்கு எனக்கு அவுட்புட் தருது. எனக்கு அப்படி வரப்படும் அவடத்துக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட் வரணும். அப்ப நான் கவுண்ட் கொடுத்ததுக்கு பக்கத்துல போய் என்ன செய்யறேன் ஆஸ் என்ன கொடுக்க ஆஸ் வித்தின் சிங்கிள் குவார்டேஷனுக்கு கொடுக்க டோட்டல் ஸ்டூடெண்ட் கொடுக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்ப நான் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஆஸ் அதுல விளைவை என்னவாக காட்டணும் டோட்டல் ஸ்டூடெண்டாக காட்டணும் கொடுத்து போட்டு இவரை ரன் பண்ணணும். ரன் பண்ணின உடனே இங்க பாருங்க அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட் வருது. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளணும். என்ன இதுக்கு மட்டும்தான் ஆஷ் கொடுக்கறல. இப்ப நான் இதை ரன் பண்ண போறேன். எதை இந்த 61வது இன்னரிக்கக்கூடிய கோரிய ரன் பண்ண போறேன். என்ன டிசெண்டிங் ஆர்டர்ல நேம் வரணும்ன்றத ரன் பண்ண போறேன். இதுக்கு நேம் இருக்கு தானே. இந்த நேம் அடியங்களுக்கு எப்படி வரணும்னு கேட்டா ஃபுல் நேம் வரும்.
அப்ப நான் கொடுக்கேன் நேம் ஆஸ். சிங்கிள் பார்ட்டிஷனுக்கு என்ன கொடுக்கேன்? ஃபுல் நேம் கொடுக்கேன். இப்ப நேமுக்கு பதிலாக என்ன வரும்? ஃபுல் நேம். அப்ப நான் இவரை ரன் பண்றேன். இப்ப பாருங்க, அப்போ நேமுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன வந்திருக்குது? ஃபுல் நேம் வருது. அப்ப இண்டெக்ஸ் நம்பர் இதுல ஃபுல் நேம் ஜஹ்ரா நிம்சாத். அப்ப நேமுக்கு பதிலாக இதை கொடுக்காம எங்களுக்கு என்ன வரும்? நேம் வரும். இதை கொடுத்தோம்னால எங்களுக்கு என்ன வரும்? ஃபுல் நேம் வரும். சரியா? அதே மாதிரி இண்டெக்ஸ் நம்பருக்கு நான் ஒன்றை மாத்தணும்டா இவடத்துக்கு ஆச கொடுத்து என்னவாக அது மாறணும் என்பதை நாங்க கொடுத்தோம்டா. சரி, இப்ப இந்த ஃபுல் நேம் டேபிள்ல சேஞ்ச் ஆயிருக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்ப டேபிள்ல நிரலை நாங்க மாத்தணும்டா நாங்க ஓல்ட்ட கட்டளை கொடுத்தான என்ன செய்வோம்? நேமுக்கு பதிலாக எங்களுக்கு அங்க என்ன வரணும் என்பதை நாங்க என்ன செய்வோம்? டிஃபைன் பண்ணுவோம். சரியா? அப்ப இது கவுண்ட் பண்றதுக்காக கொடுப்போம்ல. இப்ப நாங்க கொடுக்கோம் என்னன்னு கேட்டால் கிளாஸ் 12A கொம்புல எத்தனை மாணவன் இருக்கான் என்பதை நாங்க கவுண்ட் பண்ணுவோம். அப்ப நான் கொடுக்கேன் select count asterisk as total student from mark sheet. இங்க கொடுக்கேன் where நாங்க class equal இங்க கொடுக்கும் within double single quotation 12A. அவ 12A கொம்புல எத்தனை பேர் இருக்கான்னு நினைத்தான். அவ என்ன வர போ 2 பேர். அப்ப 12A கொம்புல எத்தனை பேர் இருக்காவா? 2 பேர் இருக்க. அப்ப நான் 12A கொம்புல எத்தனை பேர் இருக்காங்கிறத எனக்கு என்ன செய்ய எண்ணித்தான். சரியா? அப்ப நாங்க என்ன கொடுத்திருக்கோம்? இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ் பாடம் எழுதின ஆட்கள் எண்ணிக்கை எனக்கு எண்ணித்தான். அக்கௌண்ட்ஸ் பாடம் எடுத்த ஆட்கள் எண்ணிக்கை எனக்கு எண்ணித்தான். அப்ப நாங்க அக்கௌண்ட்ஸ் பாடம் எடுத்த ஆட்கள் எண்ணித்தான்னு சொன்னா இப்ப நாங்க இவரை அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நான் இதுக்குள்ள கொடுக்கிறேன்னு கேட்டா கவுண்டிங் கொடுக்கிறேன். அப்ப கவுண்ட் பண்ணி என்னத்த? அக்கவுண்டிங். அப்ப அக்கவுண்டிங்ல பெறுமதி வந்த அவ்வளோத்தையும் என்ன செய் எனக்கு கவுண்ட் பண்ணித்தான். எத்தனை வருது? 6. இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா மார்க் ஷீட்டுக்கு வா. மார்க் ஷீட்டுக்கு வந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு மார்க்ஸ் வருது? 1 2 3 4 5 6. கிழக்குல அமெரிக்கான்னு கேட்டா இல்லை. அப்ப நான் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற ஆக்களை கவுண்ட் பண்ணி தாண்டு கேட்டா எனக்கு என்ன வருது? 6 வருது. அப்ப என்ன கொடுக்கேன்? கவுண்ட் அக்கவுண்டிங். அந்த புலப்பேரை நான் கொடுக்கேன். இப்ப ஐசிடி எடுத்தாக்கள் எண்ணிக்கணும். நான் என்ன கொடுக்கேன்? ஐசிடி கவுண்ட் பண்ணி என்னத்த? ஐசிடில வார பெறுமதி அவ்வளோத்தையும் கவுண்ட் பண்ணு. என்ன வரப்போகுது? எங்களுக்கு 9 எங்களுக்கு வரப்போகுது. அப்ப நான் கொடுக்கறேன் இல்லையா? ஐசிடி ஸ்டூடெண்ட் எத்தனை? 9 வரும். இப்ப எனக்கு தமிழ் போன். அப்ப என்ன கொடுக்கணும்? இவடத்துக்கு தமிழ் அந்த பண்பு பேரை கொடுக்கணும். அப்ப இவடத்துக்கு என்ன வருது? தமிழ் பாடம் எடுக்கிற புரியல். இதுல போல் கொடுத்தோம்னா 7 பேர் வருது. இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மார்க் ஷீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா தமிழ் எத்தனை? 1 2 3 4 5 6. அப்ப எங்களுக்கு தமிழ் நாங்க கவுண்ட் பண்ணுவோம்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை வருது? 7 வருது. அப்ப இதுக்குள்ள கவுண்டுக்குள்ள நாங்க கொடுக்கக்குள்ள வெறுமனே அஸ்ட்ரிக்க மட்டும் கொடுப்போமா? இல்லை. இப்ப அதுக்குள்ள நாங்க இந்த நிரல்கள்ல பெயரையும் என்ன செய்யலாம்? நாங்க கொடுக்கணும். இதுல இன்னொன்னு எங்களுக்கு வேற கேட்டால் குரூப் பை. என்ன வரும்? குரூப் பை எதுக்கு பயன்படுத்தப்படும் சொன்னா ஒரு நிரல்ல ஒரே மாதிரியான பெயர் எங்களுக்கு பல தடவை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஷீட்டுக்கு வாங்கணும். மார்க் ஷீட்ல கிளாஸ்ல வந்துட்டு 12A-com 12A ஆர்ட்ஸ் 12A-com 12B-com 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 அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் 12A ஆர்ட்ஸ் 12B-com சொல்லக்கூடிய பெயர் எங்களுக்கு திரும்ப திரும்ப வருதா இல்லையா? இப்ப நாங்க அப்படி வார ஆட்களை திரும்ப திரும்ப வாரதை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு குழுவாக்கி எடுக்க போறோம். அப்ப குழுவாக்கினோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த 12A ஆர்ட்ஸ் அதை 2க்கும் பதிலாக எங்களுக்கு ஒரு 12A ஆர்ட்ஸ் என்று காட்டும். ஆனா அந்த 2ஐயும் சேர்த்து குழுவாக்கித்தான் எங்களுக்கு 1 காட்டும். அவ என்ன அந்த குழுவுக்கு பேர் கொடுத்திருக்க கேட்டால் 12A ஆர்ட்ஸ். 12A-com 2க்கும் சேர்த்து ஒரு பேர் தான் காட்டும். 12B-com 3க்கும் சேர்த்து எனக்கு ஒரு பேர் தான் காட்டும். அவ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த ஒரே மாதிரியான பெருமானங்கள் வாரதுகளை சேர்த்து என்ன செய்ய போறோம்? உண்டாக்க போறோம். அப்ப நாங்க இவ்விடத்துக்கு ஒரு கட்டளை கொடுப்போம். எடுத்தா செலக்ட் பண்ணுங்க என்னத்த? கிளாஸ் ஃப்ரம் மார்க்ஸ். இங்க கொடுக்கும் குரூப் பை. எதால? கிளாஸ். கிளாஸால குரூப். இப்ப என்ன காட்ட போதும்?
அந்த 4 பேர் வந்த இடத்துல 4ஐயும் சேர்த்து ஒன்றாக்கி காட்டப்போகுது. அவங்களுக்கு என்ன வருது? குரூப் ஆக்கிறீங்க. 12A கொம்புண்டா 2 12A கொம்புக்கு பதிலாக ஒரு 12A கொம்பு வருது. அர்த்தம் 12A கொம்பு குழுவாயிட்டு. இப்ப 12A கொம்பு அதுக்குள்ள எத்தனை இருக்குன்னா 2. 12A ஆர்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள 2. அது ஒரு குழு. 12B கொம்பு எத்தனை இருக்குன்னு கேட்டா 3 இருக்கு. அது ஒரு குழு. 12B ஆர்ட்ஸ் எத்தனை இருக்குடா 2 இருக்கு. இப்ப அது ஒரு குழுங்கிறபடியால அதுல பெயர் லேபிள் மட்டும்தான் எங்களுக்கு காட்டும். சரியா? இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த டூப்ளிகேட் வெறுக்களை நீக்கிறதுக்கு நாங்க ஒன்றை பயன்படுத்துவோம். என்ன பயன்படுத்துவோம்? இதுக்கு முன்னுக்கு இப்ப நான் செலக்ட் கிளாஸ் ஃப்ரம் மார்க் ஷீட்டை கொடுக்கணும் வைங்களேன். மார்க் ஷீட்டை கொடுத்தா எங்களுக்கு என்ன வரும்? கிளாஸ்ல வார சகல நிறைகளையும் எங்களுக்கு தரும். அப்ப 9 அறைங்களுக்கு இருக்கு. அவ சகலதையும் தரும். இப்ப இவ்விடத்துக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு டிஸ்டிங் என்று சொல்லக்கூடிய சொல்ல பயன்படுத்துறேன். இல்லையா? டிஸ்டிங் என்று சொல்லக்கூடிய சொல்ல. டிஸ்டிங் என்று சொன்னா கிளாஸ்ல பெருமானங்கள்ல தனித்துவமான பெருமானத்தை அவ நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா இவரை ரன் பண்ணக்குள்ள எங்களுக்கு டூப்ளிகேட் வெலுக்களை நீக்கி எங்களுக்கு தனித்த பெருமானங்களை தரும். அவ குரூப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னா குரூப்புங்கக்குள்ள 12A கொம் இவடத்தை டிஸ்பிளே ஆகக்குள்ள அது ட்ரெண்டுக்கும் பொதுவாலத்தான் உண்ட காட்டும். அந்த ட்ரெண்டு பெருமானம் இருக்கும். 12B கொம்ங்கக்குள்ள 3 நிறை அதுல இருக்கும். அந்த 3க்கும் பொதுவால நாங்க என்ன செய்ய போறோம்? ஒன்றை காட்ட போறோம். ஆனா டிஸ்டிங்க கொடுத்தோம்டா 12A கொம்னா இங்க 1 தான் காட்டப்படும். இங்க 12A ஆர்ட்ஸ்னா 1 தான் காட்டப்படும். 12B கொம்னா 3க்கும் பதிலாக 1 தான் வரும். 12B ஆர்ட்ஸ்டா 3க்கும் 2க்கும் பதிலாக 1 தான் வரும். அப்ப இங்க குரூப் கொடுப்பீங்கன்னு சொன்னால் 2க்கும் பொதுவாக 1 காட்டும். அந்த கவுண்ட் பண்ணுவோம்டா 2 இருக்கும். இப்ப பிரின்சிபல்களுக்கா உங்களோட வகுப்புல என்னென்ன வகுப்பு எவ்வளவு பிள்ளைகள் இருக்கு என்பதை எனக்கு தாங்க சொல்றாரு. இப்ப நான் என்ன செய்யறேன்? செலக்ட் கொடுப்பேன். இதுல கவுண்ட் கொடுப்பேன். கவுண்ட் ஆல். இதுல கிளாஸ் கொடுப்பேன். கிளாஸ் கவுண்ட் ஆல் கொடுப்பேன். கவுண்ட் ஆல். ஃப்ரம் என்ன கொடுக்க? ஃப்ரம் மார்க் ஷீட். இப்ப இவ்விடத்தை கொடுப்பேன். குரூப் பை கொடுக்க. குரூப் பை என்ன கொடுப்பேன்? கிளாஸ் கொடுப்பேன். இப்ப நான் உங்கள்ட்ட இதுவரையில கழிச்சுக்க அந்த விஷயம் என்ன? கிளாஸுக்குள்ள எனக்கு 12A கொம்பு 1 தான் காட்டும். அப்ப இந்த கவுண்ட நான் என்ன சொல்லுவேன்? இதுல பெருமதி எப்படி காட்டணும்? ஆஸ் டோட்டல் ஸ்டூடெண்ட். டோட்டல். இப்ப கிளாஸ் கவுண்ட் as total student from mark sheet group by class. இப்ப இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிளாஸுக்குள்ள குரூப் பை கொடுத்தோம்னு சொன்னா அங்க 2 12A கொம்பரக்குள்ள 2க்கும் பதிலாக 1 காட்டும். 2 வகுப்புகளும் அதுக்குள்ள அணிரிக்க முடியும். இப்ப அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? கிளாஸ கவுண்ட் பண்ணுங்க. அப்ப கிளாஸ்ல ஒரு நிறையில 12A கொம் வரும்டா 12A கொம் எத்தனை அதுக்குள்ள இருக்குங்கிறத இந்த கவுண்ட் எங்களுக்கு காட்டும். இதனூடாக ஒவ்வொரு வகுப்பிலையும் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை ஒரு சேர நாங்க காட்டலாம். இப்ப என்ன வருது? 12A கொம்ல 2, 12B ஆர்ட்ஸ்ல 3, 12B கொம்ல 3, 12A ஆர்ட்ஸ்ல 1, மொத்தம் 9 எங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல 12A ஆர்ட்ஸ்னா எங்களுக்கு டோட்டலி ஸ்டூடெண்ட் 2, 12 ஆர்ட்ஸ் B ஆர்ட்ஸ் 3, 12B கொம் 3, 12B ஆர்ட்ஸ் 1. அப்ப இதுல என்னத்தை காட்டுது? அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் எத்தனை மாணவர் இருக்கு என்பதை நாங்க பார்க்கணும். அப்ப இது கிளாஸ் கவுண்ட் as total student from mark sheet group by class என்பதையும் அடுத்த நாங்க பார்க்க போறோம்னு கேட்டா இந்த பிட்வீன் கிளவுஸுக்கு வரோம். என்னையா? பிட்வீன் நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த மாணவர்கள்ல புள்ளிகளானது இப்ப 50க்கும் 40க்கும் இடையில எத்தனை மாணவர் இருக்காரோ, நாம் 50க்கும் 65க்கும் இடையில ஐசிடி பாட மாணவன் எத்தனை இருக்கானுங்கிறத நாங்க எடுத்தோம். அப்ப ஏன் ஒரு ஸ்பெஷல் ப்ரொஜெக்ட் கிளாஸ் செய்ய போறோம், அவ்வளவு பேரையும் 75க்கு மேல கொண்டு போற மாதிரியான ட்ரைனிங் நாங்க கொடுப்போம். எங்களுடைய ஸ்கூல்ல 35க்கும் 50க்கும் மேலேயும் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை இருக்கான்னு பார்த்து அவ்வளவு பேரையும் பி எடுக்கிறதுக்கு நாங்க ட்ரைன் கொடுப்போம். அப்ப அப்படி ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த மாணவர்களை நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு குழுவாக்கி ஒரு 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 எத்தனை பேர் என்பதை நாங்க எடுக்கிறதுக்கு அவங்களோட டீட்டெயில் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போறோம்?
அந்த ரேஞ்ச் அந்த 50க்கும் 65க்கும் இடையிலையா எதுகளுக்கு இடையில மாணவர்களை புள்ளிகள் இருக்கு என்பதை நாங்க அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி அவரை நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க பயன்படுத்த போறோம். சரியா? அப்ப அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த பிட்வீன் கிளவுஸ் நாங்க கொடுப்போம். அப்ப நாங்க கொடுப்போம் செலக்ட். எங்களுக்கு என்ன வேணும் கிட்டாத அந்த இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் எங்களுக்கு கிளாஸ் அவர் கிளாஸ் வரும் ஃப்ரம் மார்க் ஷீட். இப்ப எடுத்து கொடுக்கணும் ஐசிடி பிட்வீன் ஐசிடி பிட்வீன் 50 and 74 செமிகோலன். அப்ப நாங்க கொடுக்கும் ஐசிடி மார்க்ஸ் பிட்வீன் 50 and 74. அப்ப 50க்கும் 70க்கும் இடையில ஐசிடி பாட மார்க்ஸ் எடுத்த மாணவனுடைய இண்டெக்ஸ் நம்பர் என்னையும் கிளாஸையும் எனக்கு தாங்கும். இவரை ரன் பண்றோம். இப்ப இதுல வருது. இப்ப இன்னைக்கு மார்க்ஸ் போடுங்களா? அப்ப நாங்க கொடுக்கோம் என்ன ஐசிடி கொடுத்துட்டு இவரை ரன் பண்ணோம். கொடுத்தோம்னா இது என்ன வருது, அவனோட மார்க்ஸ் வரும். அப்ப நாங்க பிட்வீன் ஏன் கொடுக்கும், ஆனா இடைப்பட்ட பெருமான வீச்சை காண்றதுக்காக வேண்டி பிட்வீனை கொடுக்கும். அப்ப இடத்துக்கு ICT between 50 and 74. ICT பாடப்புள்ளி 50க்கும் 74க்கும் ஆறையெல்லாம் வருதோ அவண்ட இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் கிளாஸையும் எனக்கு தாங்க நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு அதை என்ன செய்யறார், தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நாங்க இதுவரையில பார்த்த விடயம் என்னன்னு கேட்டா செலக்ட் கட்டளையை பயன்படுத்தி எவ்வாறு எங்களோட வினவல்களை கையாளுவது என்பதை நாங்க பார்த்தோம். சரியா?